ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத். தலைப்புச் செய்திகள்: இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து கவுன்சிலில் இந்தியா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் மற்றும் கேரள மாநிலத்திலும் அந்தமான் நிக்கோபார் யூனியன் பிரதேசத்திலும் இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. ஒடிஷா மாநிலம் மல்கான்கிரி மாவட்டத்தில் 22 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். இந்தியா இலங்கை இடையேயான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி விசாகப்பட்டினத்தில் சற்று முன் தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லாக விளங்குகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதிய கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், முதலாக பெண்கள் தலைமையில் இந்தியா இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். இந்தியா இதுவரை மேற்கொண்ட தாராள வர்த்தக ஒப்பந்தங்கள் வரி குறைப்பு மட்டுமின்றி வேறு பல சலுகைகளுடன் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதோடு மட்டுமின்றி லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தியுள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். திரு கோயல் எழுதியுள்ள கட்டுரையில் இந்திய வர்த்தகம் பெரிய அளவில் முன்னேறியிருப்பதாகவும் சிறு வர்த்தகர்கள், பெண்கள், விவசாயிகள், இளைய சமுதாயத்தினர் உள்ளிட்ட பலதரப்பட்ட மக்களுக்கும் ஏராளமான வாய்ப்புகள் வழங்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். புதிய வேலை வாய்ப்புகளையும் தாராள வர்த்தக ஒப்பந்தங்கள் நிறைவேற்றி தருவதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளதையும் பிரதமர் தமது பதிவில் கூறியுள்ளார். சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து கவுன்சிலில் இந்தியா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சர்வதேச விமான போக்குவரத்து கவுன்சில் அளிக்கும் சேவைகள் அனைத்து நாடுகளுக்கும் கிடைக்கும் வகையில் இந்தியா அதற்கு ஆதரவு அளித்து வருவதாக கூறியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் உற்ற தோழனாக இந்தியா விளங்குவதாக தெரிவித்த திரு ராம்மோகன் நாயுடு, சர்வதேச விமான கவுன்சிலின் தர நிர்ணயம் மற்றும் பரிந்துரைக்கும் நடைமுறைகள் நாடுகளுக்கு இடையே நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் என்றும் குறிப்பிட்டார். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி தொடர்பான புள்ளி விவரங்கள் துல்லியமானவைதான் என்று தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு வி அனந்த நாகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பொருளாதார புள்ளி விவரங்கள் தொடர்பான பயிலரங்கில் உரையாற்றிய அவர், நாட்டின் வளர்ச்சி குறித்த மதிப்பீடுகள் முறையாக நடத்தப்பட்ட புள்ளி விவர ஆய்வுகளின் அடிப்படையிலேயே இறுதி செய்யப்படுவதாக கூறினார். பொருளாதார மாற்றங்கள் விரைவாக ஏற்படுவதால் குறுகிய கால அடிப்படையில் புள்ளி விவரங்கள் சேகரிக்கப்பட்டு மதிப்பீடுகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் திரு சுமன் பெரி, சமூக வலைதளங்கள் மூலமாக பொருளாதார மதிப்பீடுகள் தொடர்பான புள்ளி விவரங்களை அளிப்பதில் நிபுணர்களுக்கு இடையே கருத்தொற்றுமை ஏற்படுவது அவசியம் என்று தெரிவித்தார். சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் மற்றும் கேரள மாநிலத்திலும் அந்தமான் நிக்கோபார் யூனியன் பிரதேசத்திலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் அடிப்படையில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. சத்தீஸ்கரில் அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு யஷ்வந்த் குமார் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்ட பின் எமது செய்திப் பிரிவுக்கு அளித்த பேட்டியில், 1,84,95,000 பேரிடமிருந்து கணக்கீட்டு படிவங்கள் பெறப்பட்டதாக கூறினார். மத்திய பிரதேச மாநிலத்திலும் இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அம்மாநிலத்தில் உள்ள 230 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் பட்டியல் வெளியாகியுள்ளது. கேரளா, அந்தமான் நிக்கோபார் பகுதிகளுக்கும் இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து LVM-3 ராக்கெட் மூலம் அமெரிக்க நிறுவனத்தின் ப்ளூபேர்ட் பிளாக் 2 தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் நாளை காலை மணி 8:54க்கு விண்ணில் செலுத்தப்படுகிறது. இந்தியாவின் சக்தி வாய்ந்த LVM-3 ராக்கெட்டின் 6வது பயண திட்டம் நாளை தொடங்குகிறது. குறைந்த செலவில் வர்த்தக ரீதியாக செயற்கைக்கோள்களை அனுப்பும் முயற்சியில் இந்த ராக்கெட் சாதனை படைத்துள்ளது. ப்ளூபேர்ட் பிளாக் 2 செயற்கைக்கோள் 4G, 5G சேவைகளை ஸ்மார்ட் போன்களில் வழங்குவதற்கு உதவிடும் என்றும் தூர பகுதிகளிலும் செல்போன் சேவை தடையின்றி கிடைப்பதற்கு இது வழிவகுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. AST ஸ்பேஸ் மொபைல் என்ற அமெரிக்க நிறுவனத்தின் இந்த செயற்கைக்கோள் அவசரகால தகவல் பரிமாற்றத்திற்கும் உலகளாவிய தகவல் தொடர்பு சேவையை வழங்கும் பணியையும் மேற்கொள்ளும் என்று கூறப்பட்டுள்ளது. உலக விண்வெளி சந்தையில் நம்பிக்கை மிகுந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதை இந்த பயண திட்டம் உறுதி செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான திரு ராகுல் காந்தி வெளிநாடுகளில் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ஷாசித் பூனவாலா, இந்தியாவுக்கு எதிராக போதிய ஆதாரமின்றி திரு ராகுல் காந்தி பேசி வருவதாக குறை கூறினார். இந்தியாவின் உற்பத்தித் துறை பாதிப்படைந்துள்ளதாக திரு ராகுல் காந்தி கூறியதை மறுத்துள்ள அவர், இத்துறை வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். மின்னணு உற்பத்தி துறையில் இந்தியா 6 மடங்கு வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 8 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் திரு ஷாசத் பூனவாலா கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஒடிஷா மாநிலம் மல்கான்கிரி மாவட்டத்தில் 10 பெண்கள் உட்பட 22 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். அம்மாநிலத்தின் காவல்துறை தலைவர் திரு குரானியா முன்னிலையில் இவர்கள் சரணடைந்தனர். அப்போது உரையாற்றிய அவர், சரணடையும் நக்சலைட்டுகள் மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் தற்போது கூடுதலான சலுகைகளை மாநில அரசு வழங்குவதாக தெரிவித்தார். அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு இது பெரிதும் உதவிடும் என்றும் திரு குரானியா கூறினார். மத்திய அரசின் அஞ்சல் துறை சார்பில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தமிழகத்தின் முதலாவது என்ஜென் அஞ்சலகம் இன்று தொடங்கப்பட்டது. தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் மின்னணு முறையில் மாணவர்களுக்கு அஞ்சல் சேவைகள் என்ஜென் அஞ்சலகம் மூலம் வழங்கப்படுவதாக அஞ்சலக மேற்கு மண்டல இயக்குனர் திரு அகில் நாயர் தெரிவித்தார். தமிழ்நாடு வட்டத்தில் ஃபர்ஸ்ட் என்ஜின் போஸ்ட் ஆஃபீஸ் இன்னைக்கு தொப்புப்பாளையம் சப் போஸ்ட் ஆஃபீஸில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு அதோட ப்ரொமைசஸில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸை கொஞ்சம் ரீவேம்ப் பண்ணிவிட்டு புது தலைமுறைக்கு வர டேஸ்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்கல்கேட் பண்ணிவிட்டு இவங்க கையில் பயன்படுத்துக்கு வி ஹவ் ஸ்டார்டட் திஸ் இனிஷியேட்டிவ். இங்கே நார்மலாக சேவிங்ஸ் வங்கி, பிஎல்ஐ, பார்சல் புக்கிங், மெயில்ஸு, இது இல்லாத ஆதார் சேவைகள், பாக்கி இருக்க வாட் எவர் சர்வீசஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாம் தேவைப்படும், அங்கே வி வில் ட்ரை டு கேட்டர். அண்ட் இதுக்கு கொஞ்சம் அவங்க லாங்குவேஜ்லேயே அவங்க எப்படி ஃபெசிலிட்டேட் பண்ணதுக்கு அதுக்கு இருக்க ஒரு முடிவில் தான் இது பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா என்ஜின் போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு 1 month முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டெல்லி யூனிவர்சிட்டின்னு, இப்போது தமிழ்நாட்டில் வென் வி ஸ்டார்டட், ஃபஸ்ட்டு ஈரோடில் இப்போ வி ஆர் ஸ்டார்டிங். தாய்லாந்துடனான போரில் கம்போடியா எல்லையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 21ஆக அதிகரித்துள்ளது. தாய்லாந்து ராணுவம் கம்போடியா நாட்டு குடிமக்கள் மீது நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இதுவரை 21 பேர் உயிரிழந்துள்ளதாக கம்போடிய ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் திருமதி மாலே சுச்சியட்டா தெரிவித்துள்ளார். கம்போடியா தாய்லாந்து இடையேயான போர் கடந்த 7ஆம் தேதி மீண்டும் தொடங்கியுள்ள நிலையில் எல்லைப் பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் 5,45,000 கம்போடிய மக்கள் எல்லைப் பகுதியில் இருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். இந்நிலையில் இரு நாடுகளுக்கு இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை ஏற்படுத்த ஏசியான் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் ஆலோசனை மேற்கொண்டனர். சோமாலியாவில் கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கி இதுவரை 1,20,000க்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐநா கூறியுள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி சற்று முன் தொடங்கியது. விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இலங்கை சற்று முன் வரை 5.5 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 38 ரன் எடுத்துள்ளது. மகாராஷ்டிரா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி ஆட்கர், அங்கிதா ரெய்னா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து கவுன்சிலில் இந்தியா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் மற்றும் கேரள மாநிலத்திலும் அந்தமான் நிக்கோபார் யூனியன் பிரதேசத்திலும் இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. ஒடிஷா மாநிலம் மல்கான்கிரி மாவட்டத்தில் 22 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர்.
இந்தியா இலங்கை இடையேயான இரண்டாவது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி விசாகப்பட்டினத்தில் சற்று முன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.